அண்மைச் செய்தி. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டங்களுக்கு தடை கோரிய மனுவுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளுக்கு முரணாக சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாசலபதி வழக்கு தொடர்ந்திருந்தார். 10 பல்கலைக்கழகங்களில் 2 பல்கலைகள் மட்டும் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்களை வரவேற்றுள்ளன என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அண்மைச் செய்தி. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி இயற்றப்பட்ட சட்டப்பிரிவிற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான சட்டங்களை அரசியல் வெளியிட்டு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரித்த உயர்நீதிமன்றம் பிரதான மனுவிற்கு பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டு இடைக்கால தடை கோரிய மனு மீதான விசாரணை இன்றைக்கு தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயண் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தமிழக அரசின் சட்டங்களுக்கு தடை விதிக்க கோரிய மனுவிற்கு பதிலளிக்க அரசு தரப்பிற்கு அவகாசம் வழங்க வேண்டும் எனவும், சட்டங்கள் அரசியல் வெளியிடப்பட்ட பிறகு மொத்தமுள்ள 10 பல்கலைக்கழகங்களில் 2 பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே துணைவேந்தர் தேடல் குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குழு விண்ணப்பங்களை வரவேற்று விளம்பரம் வெளியிட்டிருப்பதாகவும், அதுவும் ஜூன் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க கூறப்பட்டிருப்பதாகவும், இதனால் தடை விதிக்க கோரிய வழக்கில் பதிலளிக்க அரசுக்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. உயர்கல்வித்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P வில்சன் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது எனவும், அதனால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க கோரி அவசியம் இல்லை எனவும், மேலும் மனுதாரர் பாஜக கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் மனுதாரர் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பதால் எந்த விதமான இடைக்கால தடையும் விதிக்கக்கூடாது எனவும், மனுக்களை பதிலளிக்க கால அவகாசம் தராமல் விசாரிப்பது முறையற்றது எனவும் நியாயமற்றது எனவும், எனவே இதற்கு எந்த விதமான இடைக்கால தடையும் விதிக்கக்கூடாது எனவும் ஆட்சேபம் தெரிவித்தார். இருப்பினும் மனுதாரர் தரப்பின் இடைக்கால தடை கோரிய மனு மீது வாதங்களை முன்வைக்க நீதிபதிகள் அனுமதித்தை அடுத்து மனுதாரர் தரப்பின் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதாகவும், அதாவது பல்கலைக்கழக மானியக்குழு தரப்பில் துணைவேந்தர்கள் தேடல் குழு நியமிக்கப்பட்டதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாததால் இதற்கு இடைக்கால தடை விதிப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.